ட்ரெயினுக்கு ரொம்ப லேட் ஆச்சுடா வாடா பேக் பண்ணு ஐயோ ட்ரெயின் ஜிப்ப மூடுங்கடா ஐயோ ஜிப்ப கூட பண்றீங்க ஜிப்பே இல்லடா தூக்குடா பெட்டியா வாயா ட்ரெயினுக்கு வாயா வாடா வாயா காரு அப்படியே ஊருக்கு நம்ம ஆயா வீடு காட்டுக்குள்ள வேணும் நம்ம பணம் பெட்டி திறக்கலாமா இருக்காண்டா வாங்கடா அந்த கோயிலுக்கு போவோம் அப்படியே நேரம் நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம பாட்டி வீடு அந்த பக்கம் தான் இருக்கு நம்ம போலாம் போயிட்டாங்க கோவில் இங்கே இருக்கு நம்ம தெரியும் வாங்க கோயிலுக்கு நான் பாக்குறேன் ஹலோ வந்துருச்சு வாங்க கோயில் வந்துருச்சு வாங்க போமா கோயில் பக்கத்துல தானா இந்த கோயில் கிட்டவே இருக்கும் அதனால தான் கிட்ட பின்னாடி அந்த வந்துடுறோம் மேப்ல பார்த்து ஆயா சீக்கிரம் ஆயா ட்ராக் பண்ணுங்க ஆமாண்டா இங்கே தான்டா கோவில் நம்ம பாட்டு போயிருக்கு இன்னைக்கே அந்த நல்லா கோயில் மாதிரியே வீடு மாதிரி இதுல ஏதோ எழுதி இருக்குடா நல்லா படிக்கிறேன் பலாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த வீட்டில் ஒரு ராட்சசி பாட்டி இருந்தார் அந்த பாட்டி பெரிய கொசுட்டமானவள் அதனால் ஒன்று இந்த வீட்டுக்கு முன்னாலே அதனால் இந்த வீட்டில் வருவதற்கெல்லாம் அந்த பாட்டி ஆவி பெரும் தண்டனையை கொடுக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் நான் சொல்ல போகிறது பார்ட் 2 முன்னாடி எழுதியிருக்கோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தண்டனைகள் நான் இப்போ அந்த தண்டனைகள் எல்லாம் இங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு டைரி கிடைக்கும். அதில் உங்களுக்கு கொடுக்க போகிற பெரிய தண்டனைலாம் காத்திருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அவங்க கூட இல்லை இல்லை அந்த கூட இருக்கிறவங்களுக்கு அந்த தண்டனைகள்லாம் அப்படின்னு எழுதியிருக்காங்கடா. இந்த வீடு ஒரு மாதிரி அமானுஷமா இருக்குடா, வாடா ஓடிடலாம். அமானுஷமா இருக்கிறாங்க. பாட்டி போன்ல ஏதோ மெசேஜ் வந்துருக்குடா. பாட்டியே செத்துட்டாங்க. எப்படிடா மெசேஜ் வரும்? பாட்டி வீடு பூட்டி கிடக்கு. போறவே மாட்டேன். பாட்டியா ஏதோ டைரி மாதிரி வந்துருக்குடா. பாட்டிக்கு போன் அடிக்குது. நம்ம பாட்டி போன் எடுக்க மாட்டேன். நம்ம அங்க ஒரு டைரி படிச்சோம்ல அது என்னது? ஆமாண்டா வாடா படிப்போம் நான் போறேன். அந்த அமானுஷமான விஷயங்கள்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வீட்டை சுற்றி பொம்மைகளாக தொங்குச்சு. அந்த தண்டனை தான் ஒருத்தராக காணாது, ஒருத்தராக சாக போறீங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. என்ன பார்ட் 3 நான் அப்புறமா சொல்கிறேன். பார்ட் 4 நான் அப்புறமா போடுறேன் இருக்காங்கடா. பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னா எப்படி பாட்டு போடுவோம்?
பாட்டி தான் இருக்கும். ஹலோ பாட்டி. நான் வீட்டுக்கு ஊருக்கு வந்திருக்கோம். உங்க வீட்டுல பார்த்தா பயமா இருக்கு பாட்டி. கருப்புல போயிட்டு யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி தான்டா பேசுறா. பாட்டி பேசுற மாதிரி இல்லடா. ஏய் பாட்டி பாட்டி சாப்பிட்டீங்களா? ஏய் தாடா பாட்டி போச்சுடா வாடா அந்த பேப்பர் வேற வழியே இல்லடா. இனிமே கதையை நிறுத்தணும்னா இந்த பாட்டியும் சாகணும், இந்த டைரி பேப்பரும் கிளியணும். வாடா கிழிப்போம். கிள்ளிடாங்க. தீப்பெட்டி இருந்தா எரிச்சு ஏன்டா கிழிச்சிங்க? கிழிச்சாலேருந்து ஆரம்பிக்கவே போகுது படம். ஐயோ போச்சு. ஐயோ ஐயோ நம்ம பண்ணுறோம். எனக்கு என்னமோ பண்ணுது. ஐயோ அல்லடா பாட்டி.